பார்க்க போகிறதுங்க முருங்கைக்காய் காரக்குழம்புங்க. அதுக்கு தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நல்லா பொரியுதுங்க. நம்ம போட்ட பொருள் நல்லா பொரியுதுங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் இருக்குங்க. ஒரு 5-6 பூண்டு பொடி போட்டுக்கலாங்க. நல்லா இதை வதக்கி விடலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. அப்படியே ஒரு தக்காளி ஒன்று அரைச்சி போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம 2 சின்ன தக்காளியாக எடுத்துருக்கோங்க. ஒன்று அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாங்க, ஒன்று வதங்கிறதுக்கு போட்டுக்கலாங்க. அப்படியே முருங்கைக்காய் போட்டுக்கலாங்க. இது கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க இந்த காரக்குழம்பு. அவ்வளோ நல்லா எண்ணெயாக இருக்குங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. இது நல்லா வதக்கிட்டே இருக்குதுங்க. இதுக்கு ஒரு மிளகு ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ ஒரு 4 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்படியே வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளிங்க, ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி இதில் போட்டுட்டோம். சீரகம் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் மட்டும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம், உப்பு, புளிப்பெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அடித்து மிக்சியில் நல்லா ஆட்டிட்டு வந்துடுறோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாங்க. அந்த பச்சை வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, சூப்பராக வாசங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்படியே உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை அப்படியே மூடி வைக்கலாங்க. வேகட்டுங்க. கொஞ்சம் முக்கால்வாசி வெந்த பிறகு நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம புளி மேலாப்படி ஊற்றிக்கலாங்க. மேலாப்படி ஊற்றிடலாங்க. இப்போ இது நல்லா கலக்கி விடலாங்க. சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. புளி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அப்படியே மூடி வைக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்குங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க காரக்குழம்பு. இப்போ நம்ம அப்படியே மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இந்த புளிக்குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்லாங்க. காரக்குழம்புக்கு இப்போ வாழைக்காய் பொடி மாசு வச்சு சாப்பிட்லாங்க.